அன்பான உறவுகளே, நாம் ஒருவருக்கொருவர் சொந்தங்கள். நாம் இன்றைக்கும் என்றைக்கும் ஒற்றுமையாக இருந்து எப்படியான நற்பணிகளை ஒற்றுமையாக செய்வதற்கு பின்னிக்காமல் முன்வந்து ஒத்துழைப்பு. நாம் உங்கள் பின்னால் ஒற்றுமையாக நிற்கிறோம். உங்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நாம் என்றும் எங்கள் ஊர் ஒற்றுமை படும் என்ற எண்ண கருத்திலேயே நாம் இங்கு சிறுபட்டி மக்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு உங்களுக்காக அயராது உழைக்கிறோம். இன்றைய சந்திப்பில் நீங்கள் எல்லோரும் மனமிட்டு பேசி உங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக நாம் இணைந்து இன்றைக்கு உதவியாக இருப்போம். அது உங்கள் கைகளிலேயே இருக்கிறது. நல்ல ஒரு பாடசாலை உருவாவதற்கு நீங்கள் முன்னோடிகளாக நிற்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஊர் மக்கள், அயலூர் மக்களையும் அணைத்து அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒற்றுமையை ஊரை முன்னேற்ற செல்லும் எவ்வளவு நாம் ஒற்றுமையாக நிற்பீர்களானால் நாம் சிறு காலத்திலேயே முன்னேற்றத்தை காணலாம். அன்பான மக்களை, பாடசாலை முன்னேற்றத்திற்கு யாரும் தடையாக நிற்க வேண்டாம். ஆலயத்திற்கு சமமானது பாடசாலை. உங்கள் கருத்துக்களை நாம் உள்வாங்குகிறோம். எங்கள் கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி இன்னொரு நல்ல முடிவு எடுப்போம். இதனை தொடர்ந்து ரவி என்ன பேசுகிறேன். தேங்க்யூ. வணக்கம். எல்லாரும் உங்களிடம் ஏதாவது கேள்வியில் இருந்தால் கேட்டு இன்றைக்கு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். யார் யார் இருக்கிறது என்று சொல்லி ஒரு வாரம் உங்களோட கேள்விகளை கேட்டு அதற்கான விளக்கத்தை நீங்கள் நாங்கள் வளர்ச்சி பிரச்சனை என்னென்னா வந்து இன்றைக்கு சாட்சி முடிவு ஏன்னா ஒரு பெரியவோட வந்து நாங்கள் முரண்பட வேண்டும். சரியா? நாங்கள் இருக்கிற வளர்ந்தான் வளர்ந்தாங்க. நீங்கள் அதுக்கு மறுபடியும் தெரியல ஊக்கத்தில் இல்லாத பிரச்சனைகளையெல்லாம் உருவாங்க. எங்களுக்கு முரண்பாடை வளர்ந்து கூட நான் இருந்தேன். சரியா? நாளைக்கு நாம் இருந்தோம்னா நீங்கள் கொண்டு நீங்கள் ஓடுறோம்னா நாம் இருப்போம். நாளைக்கு அங்கே இங்கே முந்தைய எடுக்கலாம் திருப்பி நடக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட பிரச்சனை வந்து கலைச்சி இதுலேயே முடிவோட கண்டு வரணும். யாராக கலைக்க போகிறீங்க, என்ன கலைக்க போகிறீங்க, எப்படி பள்ளிக்கூடம் நடத்த போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க ரெண்டு எல்லா பிரச்சனையும் இதில் வந்து ஒவ்வொரு தடவை யாராவது என்னென்ன கலைக்க போகிறீங்க கலைச்சி பிரச்சனையும் முடிச்சுக்கணும். சரி, நன்றி. கலை என்ன யாராவது உங்கள் பிரச்சனை வந்து கலைக்கணும்னா கலைக்கணும். எங்களுக்கு என்ன முரண்பாடு? உள்ள காய பிரச்சனை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் நீங்க அது முரண்படப்படாதா? அது தெரியும். நாங்கள் செய்யணும். நடத்துறது நீங்க நடத்தி கொண்டுருங்க, தொடர்ந்து நடத்துங்க. என்ன கதைக்கு இருக்கு நிர்வாகத்துக்கு? நாங்க கதைக்கு என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்க தானே கூட்டீங்க. நீங்க தான் கூட்டம் கூட்டிய உங்களோட பிரச்சனை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. காரணம் தரையான்னு சொல்லியாச்சு. அப்ப நாங்க விளையாடு போட்டு வைக்கலாம் இருக்கு. அதுல பிரச்சனை என்ன? அதை வந்து அதை உடனே சொன்னா உங்களுக்கு என்ன நிர்வாகத்தோட கலந்து நிர்வாகத்தில் முடிவு கொண்டு உங்களை வேலை சொன்னா நிர்வாகத்தில் நடக்கும். ஆசாரியர் நிர்வாகத்தில் என்ன நிர்வாகத்தில் நிறைய எல்லா பிரச்சனையும் வந்து நிர்வாகத்தோட இருக்கணும். அப்போ கேட்குது.
என்ன நிர்வாகம் கூடியாது. நிர்வாகம் கூடினால விளையாட்டு மைதானம் விளையாடுறதுக்கு வாசாலையில் அனுமதி இல்லை. உங்களை பூமான் நற்பணி மன்றம் உங்களை விளையாட்டுக்கு உங்களுக்கு அந்த ஒரு இடம் ஒதுக்கியாச்சு. நீங்கள் நடத்துவோம். உங்களுக்கு எந்த தடங்களும் வாசாலையாலேயோ ஆலயத்தாலேயோ உங்களுக்கு வழங்கப்பட மாட்டோம். இடவசதி இல்லையான்னு சொன்னா இடவசதி இருக்கு, சங்கத்தில் இருக்கு, அப்படி இடம் இருக்கு. வாசாலையில அனுமதி வழங்குறது இல்லை. வாசாலையில நிர்வாகத்தில் இருக்கிறவே யாருமே அனுமதி வழங்கியது. சரி சரி, அதான் நிர்வாகத்தோட தான் கலைக்க வேண்டியது. கடிதம் அனுமதி இல்லையா எழுத்து காரணம் போட்டா போடாமல் முடியாதுதான். கடைசியா நாங்கள் உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தா கோயிலால இல்ல உங்களுக்கு அமைப்பு தான் சிறுபட்டியில உங்களுக்கு கண்ட ஒரு அமைப்பு இருக்கு தான். அமைப்போட சொல்றேன் சொன்னீங்க. நீங்க அப்படிதான் சொன்னீங்க. எந்த ஊரா இருந்தாலும் திருப்பதி கூட வேற சொல்லி தான் நீங்க தான் சொன்னீங்க. மணிமாமா முதல்ல இந்த கோயிலுக்கு காசு கட்டினாங்களோ, கோயிலுக்கு காசுக்கு என்ன சொன்னது? நாங்கள் வெளிநாட்டோட டிரெக்டாக எடுத்து கைக்கு என்ன சொன்னது? சிறுபட்டியில் எங்களுக்கு ஒன்று நிர்வாகம் இருக்கு, அதே மூலமா வாங்க. சரியா? அதே மூலமா தான் நாங்கள் கதைக்கிறோம். அவையோட எங்களுக்கு கதை வேண்டிய அதுக்குதான் நிர்வாக தெய்வம் ஏதோ ஒரு கை தெய்வம் நிர்வாகத்தை பொறுத்து நீங்கள் நிர்வாகம் தெரிவு செய்யறது அது பூமான் நற்பணி மன்றம் நிர்வாகம் தெரிவு செய்யலாம், அதே நிர்வாகம் நடத்தலாம். அதை பற்றி உங்களுக்கு எங்களுக்கு சரியான விளக்கம் தேவை. அது சொல்ல முடியாது. நம்ம ஒரு குழப்பம் கிடைக்க இல்லை. இங்கே இருந்து பங்களிக்கிறவர்கள் எல்லாம் அதை பற்றி குழப்பம் இருந்துச்சுன்னா நாங்கள் உதவி செய்ய முடியாது. எனவே நீங்கள் முன்னுக்கு வந்து எங்களுக்கு விளக்கங்கள் பெற்று நீங்க நடத்தும் நாங்கள் வாசாலை இப்போ அனுமதி நான் ஒன்று சொல்லுங்க. நான் வைத்திய பார்க்கும் செய்ய பார்க்கும் இது வைத்திய வழி கேட்டது. நான் கோயிலில் அனுமதி வழங்க பிரச்சனை வந்தല്ലോ, வாசாலை கேட்டவையோ. அடுத்தது ரோடில் வச்சு மோட்டர் கொடுத்தது, வாசாலை வேண்டாம். இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியோ? பூமான் நற்பணி மன்றம் நாட்டு வாட்டிங்க எங்கலாம் விளையாட்டுக்கு மைதானம் நிர்வாகம் சம்மதிக்கும். ஏன் என்னது கண்டு இந்த இடத்துல கதைக்கலாம். வாசாலை வரை சொல்லி கதை பொதுக்கூட்டம் போட்டு கதைச்சு பண்ணிக்கிறேன். பொதுக்கூட்டம் இதில் வந்தான் தரத்தான் நிர்வாகத்தில் இருக்கிறது, அவைய மாற்றணும். அது ஒரு காரணம், திருப்பதி மக்களோடாது. மற்றது சமூக ரீதியான காரணம். அதுதான் மெயின் காரணம். இந்த தனிப்பட்ட கருத்து இதைத்தான் நான் சொல்ல வரேன். பெண்களுக்கும் பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்கிறோம். நாங்கள் உரிமையா போகணும், அதைத்தான் விரும்புகிறோம். சரி, ஏன்னா நீங்க சொன்னீங்களோ வந்தான் பரத்தானு சொன்னீங்களோ, ஆனா இதே நிர்வாகம் கோயிலில் இருக்க நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமோ? இதே நிர்வாகம் தலைவராக இருக்கேங்க நாங்க எப்படி கோயிலில் இருக்க சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமோ? இதே மாதிரி சின்ன பாலசிங்கத்தார் என்ன கேட்டவர்
கூட்டம் கூட்டம் முடிஞ்ச உடனே என்ன கேட்டவன் ஏன் தம்பி புரத்தி யாரை தெரிஞ்சீங்க என்ன கேட்டவன் சரி நான் புரத்தி தெரிஞ்ச நீங்க தான் தெரியும் வசனத்தையே நீங்கள் தான் பயன்படுத்துறீங்க என்ன பிரச்சனை எங்கட ஏரியால வந்து ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி தான் கேட்பான் ஒருத்தனும் ஒற்றுமையா வரல எங்கட ஏரியால உங்களுக்கு கதை தெரியும் நாங்க வந்து செய்தா பின்னால ஒருத்தன் ஒரு கதை கேட்பான் சின்ன குட்டி வாசிக்கும் காய்ச்சதுக்காண்டி எல்லாரும் அப்படி கேட்கறாங்கன்னு நீங்க முடிவு பண்ணல ஐயா இதுதான் பிரச்சனை கூட்டத்துல சொல்லல கூட்டம் முடியத்தான் காய்ச்சிருப்பேன் நான் சொல்றேன்டா இப்ப நீங்கள் பாப்போம் நீங்கள் இப்ப என்ன கதை சேர்ந்து சம்பளத்தை விட்டீங்க எல்லாத்தையும் விட்டீங்க என்ன செய்யணும் இப்ப கூமன் நட்டணும் தேம்பட வேண்டி வரும் அப்படி சொல்றீங்க இது அப்படி நான் சொல்றேன் இத விட்டா இதே பண்றாங்க அப்படி தான் நடக்குது தெரிஞ்சு குழப்பம் நாங்கள் குழப்பம் இல்லை உங்களுக்கு நாங்கள் எந்த நான் சொல்றேன் நான் பெற்றார் இப்ப என்னடா இந்த பள்ளிக்கூடம் விளையாட கூட யார் செய்தது நடத்துனதா போன முறை விளையாட்டு அதே இந்த இந்த முறை மட்டுமே நீங்க நடத்த வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் வந்து கோயிலுக்கு காசு கட்டி லேட்டா போய் கொடுத்தாங்க கோயிலுக்கு காசு கட்டி டைரக்ட் அடிச்சாங்க அவங்க சொன்ன முதல் வசனம் எங்களுக்கு கண்டு 2 ரூபாய் செருப்படி மேக்கல இயங்குது அவங்க மூலமா ரிட்டையர் கொடுத்து அவங்க மூலமா இயங்குங்க எங்களுக்கு இவங்களோட நாங்கள் அவையோட என்ன கதை எங்களுக்கு இவங்க மூலம் தான் நாங்கள் கழிச்ச விஷயத்தை முடிச்சு கொள்ளணும் அவையோட டைரக்ட் கை கொண்டு யோசி அது வாய்ச்சது நிறுவனம் அவைய அனுப்புற ஃபேக்டரி நீங்க நான் வாசிக்கிறேன் சரியா இருக்கணும் அது வாசிக்கிறாங்க என்ன மாதிரி வாய்ச்சு நீங்க அதை திருப்பி யோசி பாருங்க இப்ப போட்டோ போட்டு தரவா இப்ப என்ன எழுதி இருக்கீங்க பாத்தீங்களா ஃபேக்டரி நீங்க வாங்கி போடுங்க இல்ல ஊர்ல ஒருத்தன் கேட்க இல்லடா இதெல்லாம் வாங்கி ஊரை 2000 ஊரை உண்டாக்கினது என்ன 2000 என்ன பெருமை உங்களுக்கு ஆச்சேருது என்ன 2000 ஊரை உண்டாக்கினது இங்க யார் மடிபட்டு குத்துப்பட்டு திஞ்சவங்களா அதே ஃபேக்டரி அனுப்பினோம்னு நீங்க அது சரிங்க இங்க யாரும் யோசி போறோம் நீங்க சரியான அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது இப்பவும் இருந்ததுதான் நான் ஒத்துக்கொள்றோம் அது ஒருத்தர் தனிப்பட்ட சில பேர்ட்ட கருத்தை வச்சுக்கொண்டு எங்கட கருத்தை வந்து நீங்க சொல்லி தரமாளிக்க நாங்கள் எந்த நிர்வாகம் வந்தாலும் கோயிலடியில நாங்க செய்யறதான் சரி சரியா அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பொடியல் செய்யறதான் சரி ஒருக்கா எல்லா வரைக்கும் இது கொண்டு போயலாம்னு சொன்னீங்க சரியோ அதை நாங்க கொண்டு போகணும்னு சொல்லித்தான் நிர்வாகத்தை கூப்பிட்டு அப்படித்தான் நாங்க எது வந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் சரியா எங்களுக்கு என்ன உதவி செய்யணும் நாங்க செய்கிறோம் அது வாசன நிர்வாகம் எடுத்த முடியுங்க அது நீங்கள் 200 ரூபாய் சேர்ந்து தான் கதைக்கிறதே தவிர நீங்க இது பிரச்சனை சம்பந்தம் வேண்டாம் நிர்வாகம் வேண்டும் வாசன நிர்வாகமும் பூமல் நற்பணி மன்ற நிர்வாகம் தான் கதைக்குவோம் பொதுக்கூட்டத்தில் நாங்கள் எங்க பிரச்சனை உங்களுக்கு வாசன நிர்வாகம் இது இப்ப இன்டர்நெட்ல போன முறை விளையாட்டு போட்டி வச்சு அடுத்த கிழமை கூட்டத்திலே வெளியில அறிக்கை கோப்பி கொண்டு காட்டுறேன் காட்டுறேன் இந்த முறை மட்டும் என்ன வேலைக்கு ஆரம்பிச்சிருக்கு ஏதோ பிரச்சனை வேற தெரிஞ்சுதானே ஆரம்பிக்கிறீங்க போன முறை ஆரம்பிச்சு அதே நேரம் 2013 அப்படி வைக்கல அஞ்சு பேர்ல விளையாட்டு ஆனா இந்த முந்தி இருந்தவாங்க இப்ப முந்தி இருந்தவா நானும் கஷ்டப்பட்டு அப்படி வச்சாங்க ஒத்துழைப்பு தந்தேன் நான் ஒத்துழைப்பு தர சொல்ல வரையில நான் சொல்ல பிரச்சனை இல்லாம கொண்டு போகணும் அதான் நான் விரும்புறேன் மற்றபடி நீங்க சொல்ற சரி வந்த மாதிரி தாங்க எங்களோட கேட்காங்க அது நெடுக கலைக்க அது எங்களோட கலைக்காங்க அது நீங்க கலெக்டரோட கலைச்சோட கலைங்க எங்களோட கலைக்காங்க நாங்கள் இந்த ஊரோட எல்லாரும் நல்ல மாதிரி தான் தெரியும் உங்களோட கோயிலையும் அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் நாங்கள் அவங்களோட நீங்க வந்தாலும் கேன வார மட்டும் தர்மனை வந்தாலும் தர்மனை வாங்க கல்யாணம் வந்தாலும் கல்யாணம் வாங்க கூப்பிட்டு தான் மரியாதை காய்க்கும் எப்பாச்சும் மேடியா போறாங்க பட்டது உங்களை கண்டோட நாங்க மொத்த முடிச்சு கொண்டு போற ஆளும் இல்ல யாருன்னா அப்படி நேரம் சொல்லுங்க ஆகும் சரி நீங்க வாங்க நாங்க உங்களை போறோம் இல்லையோண்டு வாங்க என்ன செய்யறோம் இல்லையோண்டு வாங்க அப்படி நாங்க திருப்பதி நிர்வாகத்துல இருக்க மாட்டேன் அதுல மாற்றி கதை இல்லை இப்பவும் நான் 15 அப்படி சொன்னா இந்த இடத்துல கலைக்கிறாங்க வேற ஒழுங்கு இருக்கும்
தனிப்பட்ட பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகும். ஒரு ஒன்றும் இல்லை. அதான் இது என்ன சொல்லுங்க அவங்க அவன் தனிப்பட்ட பிரச்சனை இப்ப ஊரை நண்டாலும் ஊர் ரெண்டாகவும் இல்ல ஊர் ரெண்டாகவும் இல்ல அது ஒன்று சேர்க்கவும் இல்ல. என்ன பிரச்சனை சொன்னா அதே எங்கட நிர்வாகத்தோட காய்ச்சி பொதுக்கூடத்துல வச்சு அழிச்சு விட்டு கழிக்கிறேன். கலைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது சம்பந்தமா நீங்க 2 பேரும் காய்ச்சிருக்கலாம். இது இல்லாட்டி அவங்களும் உங்களுக்கு கால் பண்ணி எங்களை ஒரு செட் பண்ணி எங்களோட வேலையை வந்து கதைச்சு ஒரு வாசாலையில போட்டு கதைச்சிக்கலாம். ஒட்டுமொத்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இந்த கல்வி மையம். அதை நீங்க தொடர்ந்து நடத்துங்க. நாங்கள் அதுல எந்த இடம் தெரியல. நடத்த வேண்டும். இப்பொழுது நடத்த நிர்வாகங்களுக்கு ஏதாவது மனஸ்தானம் இருந்தால் அதுக்குள்ள காரணங்கள் சரியான காரணங்களை பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள். உங்களோட கல்வி மையம் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட கையிலே எடுத்துக்கொள்ளுங்க. நிர்வாகத்துக்கு நீங்கள் வந்து வேலை செய்ய வேணும், முன்னேற்றகரமான விஷயங்கள் செய்ய வேண்டும் சொன்னால் சேர்த்துக்கிற உள்ள ஆட்கள் நாம் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி இதை கொண்டு நடத்துறதுக்கு பாருங்க. பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் இப்படியான வேலைப்பாடுகளை செய்து நீங்கள் நல்ல முடிவுக்கு வர வேணும். இதுல பிரச்சனை இருக்கிறதுக்கும் இல்லாட்டி நீங்கள் நாங்கள் நடத்துற இந்த மீட்டிங்கால ஒரு பிரச்சனை எந்த விஷயம் என்றாலும் ஊர்ல கூடி முடிவெடுக்கும். கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும். எல்லாரும் கொஞ்சம் இது ஒரு பொது விஷயம். பொது ஊர் முன்னேற்ற சம்பந்தம் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை தனிப்பட்ட முறையிலே பேசி கலந்து தீர்த்து கொள்ளப்படும். அண்ணன் தனிப்பட பிரச்சனை எதுவும் இல்லை. யாரோடையும் யாருக்கும் தனிப்பட பிரச்சனை இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும். சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். சேர்ந்து முடிவெடுக்கும். விவாதங்கள் பொது முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம். பொதுக்கூட்டத்துக்கு இங்கே வந்து நீங்கள் கவனம் பரவாயில்ல வாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் மட்டுமே ஆயிருக்கிறோம். நீங்கள் உங்களோட இருக்கிறபடியா செய்து ஒரு முடிவு வரும். எல்லாரும் நீங்க வந்திருக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இதோடைய வடிவ ஆலோசிச்சு இந்த ஒரு நல்ல கையை உயர்த்தி போட்டு நான் தான் கதைக்கிறேன்னு சொல்லி வாசல் நான் கதை போன மட்டும் நான் சொல்லிட்டேன். அந்த பிரச்சனை வந்து இப்ப பொதுக்கூட்டத்தில் கிடைக்கலாம் இல்ல என்று சொன்னால் இந்த ஊர்ல எந்த ஒரு பிரச்சனை தம்பி நீங்க குழுக்களோட மக்கள் எல்லாம் சேர இடத்துல கதைச்சு ஒரு முடிவுக்கு வர தெளிவாக்காத கொடுத்திருந்தால் அந்த சொன்னால் அந்த நீங்கள் ஏற்கனவே போன முறை தலைமையா செய்து நடத்தி ஒரு விளையாட்டு பட்டியை முடிச்சு
சந்தோஷத்தையும் நீங்க ஒரு வாரத்தையும் தந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த முறையை செய்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்பதுதான் நாங்கள் அறிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது என்ன வாசேஷால ஓகே மற்றவர்களோட உங்களோட பூவான ஒரு நாங்கள் உங்களுக்கு அஞ்சனம் இல்லை. இல்ல இது உங்களோட இல்ல அதான் நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இப்ப விளையாட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் கொண்டு வரலாம். இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான உண்மையில நம்ம ஊருக்கு முன்னோடியான ஒரு ஆட்கள் மற்ற அயல் ஏன் திறம்பட செய்து ஒரு சாதனையா காட்டக்கூடாது. எதிர்காலத்துல இந்த சின்ன சின்ன வகுப்படிக்கு போகலாம், இன்னொன்று புத்தூருக்கு போகலாம். ஆனா அங்க போகும் போதே அவங்க இந்த விளையாட்டு அறிவுரையே இந்த காலத்துல நாம நாங்களே ஒரு ஊக்கமாக செய்து ஒரு முன்னோடியாக காட்டக்கூடாது மக்களுக்கு விளையாட்டு. படிச்சவங்க இளைஞர்கள் வெளியிடங்கள் எல்லாம் போய் வெளியிடங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறது எல்லாம் அலைஞ்ச இளைஞர்கள் இதுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் முதல் அதுக்குள்ள ஈக்காக விட்டுட்டீங்க ஆரம்பத்திலேயே. அதனால நாங்கள் ஈக்காக நாங்களும் தேடி வந்து அதுக்கு உங்களுடைய இதற்கு கருத்தை சொல்லி அது இல்லாத நீங்கள் உங்களை ஆரம்பத்தில் சொல்லப்படவும் இல்லை. பாபு வரத நாட்கள் எல்லாம் வந்து உங்களை எல்லாம் தெரியும் உங்களோட காட்சி கொடுத்தாலே வந்தவை நீங்க நிர்வாகம் தெரிஞ்சது தெரியாது. என்னவா நடந்தது எங்களுக்கு இந்த ஒரு அறிவுரையும் உங்களுக்கு தெரியாது. மொபைல் அன்படிமன்றத்துல இருக்க 7 பேரையும் உங்களுக்கு தெரியும். நிர்வாகத்துல இருக்கிற இப்ப நிர்வாகத்துல இருக்க 7 பேரை தெரியும். அந்த நிர்வாகத்துல இருக்கிற 7 பேரையும் தெரிவு செய்யல உங்க உள்ள மக்கள் தான் அது தெரிவு செய்தது. அதுங்களுக்கு தெரியாது. இதுல என்ன சிக்கல் நடந்தது தம்பி தெரியாது. நாங்கள் இப்ப 2 வருஷத்துக்கு முதல் நடந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்டதா இங்க உள்ள ஆட்கள் முதலாவதாக கேட்டுக்கொண்டது. அப்ப அதுல தந்த சில வேலைகள் விடுபட்டு போன காரணத்தினால தான் இந்த நற்பணிமன்றம் மூலமாக நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்தது. ஆனால் நிர்வாகம் தெரிவு செய்யல ஊர்ல உள்ள கோவில்ல உள்ள ஆக்கிரமிக்கணும், பாஷையில உள்ள ஆக்கிரமிக்கணும், சரசமயத்துல உள்ள ஆக்கிரமிக்கணும், மற்றது மற்ற இதுல இருக்கிற ஆக்கிரமிக்கணும்
தெரியாது சொல்றீங்க இல்ல வெளிநாட்டுல தெரிஞ்சா சொல்றீங்களா இங்க நிர்வாகம் தெரிஞ்சா சொல்றீங்க உருவாக்கம் செய்ததில்ல காட்டி சொல்லுது தாங்கள் அதுக்கு சம்பந்தப்படுகிறேன் இது எப்படி நடந்தது அதுதான் நம்பிக்கொண்டு அந்த காலத்திலிருந்தே சொல்லிக்கொண்டு அது கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் ஜனசமூகத்திலேயே நிர்வாகம் இருக்கு உள்ள அந்த என்ன சொன்னா நாகராஜ் கொண்டு இல்லாம இந்த இயக்கங்கள்ல இருந்து பலன் பெற்று ஊராக்குறதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் நாங்கள் நினைக்கிறோம். கடந்த விளையாட்டு போட்டிகளிலும் அல்லது நடந்த பொது வேடத்திட்டங்களிலோ எல்லாரும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்க வந்து வெளியிலிருந்து வழங்கிதான் இருக்கும். மற்றது போன முறை விளையாட்டு போட்டி நடந்த பெற்றோர்கள் நடத்தினேன். அப்போ அந்த இதுல வந்து நாங்கள் தான் செய்யறாங்க. அதுல வந்து கருத்தின் அது செய்யறது காலமும் இது வந்து இந்த நிர்வாகத்தை நடவடிக்கையை மேற்கொண்டுதானே செயல்பட்டு எல்லாரும் எல்லா மக்களும் செயல்பட்டு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தீங்க. நாங்க உண்மையில தொடங்கினா எல்லாரையும் உண்டாக்கி கிராமத்துல வேறுபாடுகள் இல்லாம உங்களால திருப்பதி சட்ட மையம் நிர்வாகம் தெரிவதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதாவது எங்களுக்கு ஒரு அந்த நிர்வாகத்துக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அது தெரிஞ்சதை பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நிர்வாகத்தால் கடந்த விளையாட்டு நடத்த போகிறாங்க. நாங்கள் அதுக்கு பதில் சொன்னாங்க நிர்வாகத்தில் எடுத்த முடிவு நடத்தபடி நாங்கள் நடத்த உங்களுக்கு அனுமதி வழங்கிறாது. இது நிர்வாகத்தில் எடுத்த முடிவு. போன விளையாட்டு போட்டி நடந்து 1 கிழமையோ 2 கிழமையோ மீட்டிங் போட்டு எடுக்கப்பட்ட முடிவு.
நீங்க இப்ப இந்த இது முடிவு சொல்லி இவ்வளவு ஒரு மாசம் ஆக போகுது. நான் நினைக்கிறேன் 20 மாதம் 20 நாளுக்கு எங்களோட நிர்வாகத்தை தொடர்படுத்தி ஸ்கைப்பில் நீங்க வந்து தனிப்பட்ட ரீதியாக நம்ம உங்களோட நிர்வாக மட்டத்திலே நம்ம பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம். பொதுக்கூட்டம் கூடியவங்களை எடுத்து கேள்வி வைக்கிறீங்க. எல்லாரும் வந்து நீங்களும் ஒரு நிர்வாகம், இங்க இருக்கிற ஒரு நிர்வாகம், நாங்களும் நிர்வாகம். நீங்க என்ன செய்ய போகணும், முதல் நீங்கள் ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்து எங்கட வாசலையை வச்சு நாங்கள் உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கர் கூட்டி கலைக்கு போட்டு போன வசனம் என்ன, நாங்க வாசலை செய்ய போறோம். அடுத்தது பாவனை கோல் பண்ணி சொன்ன விஷயம் என்ன, ஒவ்வொரு நிர்வாகத்திலிருந்தும் 2 பேரை எடுத்து தான் நாங்க இந்த கற்க மையத்தை நடத்த போறோம். நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கு தேவையில்லை. நீங்க நிர்வாகம் நடத்துங்க, நல்ல வாய் நடத்துங்க, அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப உங்களுக்கு பிரச்சனை வாசல் விளையாட்டு போட்டி நடத்த அனுமதி கேட்டவே அனுமதி வழங்கலான்றது. இதுக்கு என்ன காரணம் கேட்க காரணம் சொல்லிடாது. நிர்வாகம் எடுத்த முடிவு இது நிர்வாகத்தான் முடிவு காரணம். நீங்க என்ன செய்ய போனோம், நீங்க உங்க நிர்வாக கட்டமைப்பு இருக்குன்னு சொன்னா இங்க நிர்வாகத்தோட தொடர்படுத்தி எங்க பூமால் நிலையத்தில் இருக்கிற 11 உறுப்பினரை ஒன்று கூட்டி இதுக்கான காரணத்தை தெளிவுபடுத்தி பண்ணாங்க. இதை விட்டு பொதுக்கூட்டம் கூடியே நடத்தவில்லைன்னு சொல்லி கேட்கறது நல்லா இல்லை. நாங்க சொல்லவும் மாட்டோம். தகுந்த காரணம் சொன்னா நீங்க இவ்வளவு நாள் ஒரு நிர்வாகமா தான் செயல்படுறீங்க. இன்றைக்கு வந்து எங்களோட பொதுமக்களா செயல்படுத்துறீங்க. நீங்க நிர்வாகமா பொதுமக்கள் நிர்வாகம் ஆக்களுக்கு முன்னால வச்சு கேள்வி நீங்க என்ன செய்யணும், நிர்வாகத்தால் நடத்திய விளையாட்டு படி சொல்றீங்க. எங்களை தொடர்பு இருக்கும், ஸ்கைப்லயோ உங்களோட தொடர்பு இருக்கும். உங்களோட உறுப்பினர்ல ஒவ்வொருத்தர் தலைவருடைய தொடர்பு கதைச்சு வாங்கடா ஒரு கதை. இப்ப நீங்க வந்து எங்களுக்கு லெட்டர்ல பூமால் சனசமநிலை ஒன்றியத்தை சனசமநிலை நிர்வாகத்தினருக்கு அழைப்பு விடுத்த நீங்க பூமால் சனசமநிலை நிர்வாகத்திற்கு இன்றைக்கு கொடுத்து அழைப்பு கொடுத்தீங்க. எங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க, ஊட்டத்தை எல்லாம் கூப்பிட்டு பொதுக்கூட்டம் உங்களுக்கு பொடி எல்லாம் தருவேன். அவங்க எல்லாம் செய்வீங்க கூப்பிட்டு நீங்க அந்த முடிவுல தான் நாங்கள் வேலை செய்து கொண்டு போற முடிய மற்றபடி ஒபிஷியலா உள்ள அமைப்புகளுக்கு வந்து கடிதம் கொடுத்த கடிதம் முடிவு சரியில்லை. அப்ப அடிக்கிறோம் மக்களும் தொலைக்கணும் இல்லை, எங்களுக்கு இதுக்கு முடிவு வேணும்ட்டு அதை கடிதம் நாங்கள் கொடுக்க செய்யலாம். நீங்க சனசம நிர்வாகத்துல நீங்க பொதுமக்கள் பொதுமக்கள் கூப்பிட்டு உங்களோட இதுக்கு ஒத்துழைப்பு வேணும். பொதுமக்கள் சேர்ந்து அப்படின்ற ஒரு புது நிர்வாகத்தை சனசமூகத்துக்கு உருவாக்கும். அப்படி நீங்க தெரிஞ்சது நீங்களே நடத்துவோம். நீங்க வாராளையே நடத்துவோம், பூமால் உங்களுக்கு எந்த பிரச்சனை நாங்க வேலைக்கு போறோம். நீங்க அதை பற்றி
நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் மட்டும் எடுத்து வாருங்கள். உங்களோட ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னால் தேவைன்னா மட்டும் அந்த விஷயம் எடுத்து வாருங்கள். மற்றபடி நீங்கள் அப்ப ஒவ்வொருத்தருக்கு முன்னேற்றமான ஒரு விஷயத்தை செய்ய ஒரு விஷயத்தை செய்ய நாங்கள் பழசு நீங்கள் மொபைல் தரையில நீங்கள் அந்த நேரம் இது உணர்ந்து மறைக்கல அதை பண்ண தரையில இது ஒரு சமாதானமாய் பேசுறதுக்கும் முன்னேற்ற முடிவெடுக்கிறதுக்கும் நீங்கள்லாம் கடிதம் பண்ணிருக்கீங்க கடிதம் மூலம் அப்படி இப்ப நீங்க சான்று சொன்னீங்க கொஞ்சம் ஒரு கதையாக நீங்க சொன்னீங்க அப்படி இங்க எங்களோட நிர்வாகம் இப்படி இப்படி செய்தது உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உங்களோட நிர்வாகம் எப்படி இயங்கினது எப்படி என்றால் நீங்க தான் லண்டன்ல தெரிவு செய்தீங்க. இவர் தலைவர் இவர் செய்யறாரு இவர் பொருளாண்டு ஃபேக்ஸ் அனுப்பிங்க பாசாலையில கூட்டம் தெரிவு செய்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆதரிச்சோம் நாங்கள் நீங்க நடத்துவோம் உங்களுக்கு அனுமதி வழங்குறோம் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்கினாங்க. சரியோ அது அப்படிதான் உங்களை தெரிவு செய்ததா தலைவர் செயலாளர்களும் அப்ப நான் இவ்வளவு பொதுவாக எல்லாத்தையும் போட்டு கூட்டம் வைக்கிறேன் தெரியும். அதுல கேட்டா நாங்கள் செய்யறதால பிரச்சனை இருக்குது. நாங்கள் விளத்துல நீங்கள் ஒரு புனர்வாதம் தெரிஞ்சுக்கோ உங்களோட பிரச்சனையை கலையுங்கோ
உங்களுக்கு நீங்க தான் நிர்வாகம் நாங்கள ஓகே நீங்க நடத்தல உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல இதை நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க என்ன ஏன் எடுத்தீங்க கேட்கறதுக்கு தான் நீங்க இப்படி ஒரு பொழுதுல உண்டு பண்ணணும்ன்றதான் உங்களுடைய நோக்கம். கண்டிப்பா உள்ள உண்மை அதுதான் என்ன நீங்க காத்திருக்க வேண்டிய விஷயம். பொது இடத்துக்கு நீங்க எடுத்தது, சனத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு நோட்டீஸ் கொடுத்தது, இதெல்லாம் இதுதான் விளக்கு. திரும்ப
போவாளி எல்லாருமே வந்து காய்ச்சாரு சரியா கோயிலுக்கு கூட லஞ்சம் கூட லஞ்சம் காசையும் இந்த வெளிநாட்டு மக்கள் தான் உங்களுக்கு அள்ளி வழங்கிச்சுன்னா எங்களோட கோயில் நிர்வாகத்துக்காக சரியா எங்களோட ஊர் ஒற்றுமை இந்த வெளிநாட்டு மக்களுடைய ஒற்றுமை சரியான பலமாயிருச்சு சரியா அதை பிரதிபலிச்சுதான் நாங்கள் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னமே நாங்கள் இந்த இதுல நாங்கள் கட்ட மையம் இந்த பாடசாலையில வெளிநாட்டுள்ள மக்கள் நல்ல உதவி செய்வார்கள் நீங்கள் பூமான் நட்பணிமன்றத்தை சிறப்பாக நடத்தலாம் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பும் வழங்கலாம் ஆனா பாடசாலையில அது மாதிரி வழங்கலாம் பாடசாலையில இல்ல அது நீங்க நீண்ட கால திட்டம் இந்த படிப்பு கிளாஸ்ன்றது உங்களோட நீண்ட கால திட்டம் இது உங்களோட அமைப்பின் என்ன அதை நீங்கள் சிறப்பட நடத்துறதுக்கு உங்களுக்கு ஆதரவு வழங்கப்படும் ஆனா பூமால் நீங்க பூமால் பாசாலையில நீங்க அனுமதி பாசாலை நிர்வாகம் ஒரு தடவை ஆதரிக்கிறது அதான் உண்மை அது அப்படி ஆதரிக்கணும் வேண்டாம் நீங்க திருப்பி ஒரு புது போட்டு தான் கூடுவோம் அங்கிருந்து பிரச்சனை தெரிவு செய்யுது உங்களோட நிர்வாக உறுப்பினரே இருக்கிற ஏண்டா நீங்கள் விட்டு நீங்கள் இருந்ததுக்கு நான் என்ன சொல்றது காண்டி காண்டி காணி 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 மைண்டரே இன்னொரு கதை தாய்ப்பான் பண்றேன்னா நாளைக்கு கணக்கு எடுப்போம் இந்த நிர்வாகம் தொடர்ந்து நடத்தணும் இதுல ஒரு வெளிப்படையா சொல்றேன் இதுல ஒரு வெளிப்படையா சொல்றேன்னா இந்த நிர்வாகமே இந்த நிர்வாகத்தாலே இது நடத்து இந்த நிர்வாகம் சிறப்பட நடத்துது இந்த நிர்வாகத்தோட வேற எந்த நிர்வாகம் வந்து இந்த சிறப்பட நடத்துகிறாங்க இந்த நிர்வாகத்தை விட மக்களுடைய அதெல்லாம் நிர்வாகமாக செஞ்சது நிர்வாகம் சார்ஜ் பண்ணி கொண்டு செய்யாது பெற்றோருக்கு அனுமதி கேட்போம் மூணு பேருக்கு அவை வேண்டாம்னு சொன்னால் வேண்டாம் பிள்ளைகள் தான் செய்தது பெற்றோருக்கு அனுமதி கேட்கணும் அப்படிங்க எல்லா பெற்றோரும் இது நிர்வாகம் மூன்று அப்படி செய்யறது அது கூட உண்டு எல்லா பெற்றோரும் சம்மதிச்சா பிள்ளையாட்டு கூட்டிய வைக்கிறான் இல்லைன்னு சொன்னால் மக்களுக்கு தேவையில்லை அந்த பேர் நிர்வாகம் மக்கள் தான் மக்கள் எங்களை தான் நிர்வாகத்தை செஞ்சது நிர்வாகத்தை தலைவர் நீங்களானே அப்புறம் நீங்கள் கலந்து ஆலோசிச்சு போட்டு இன்றைக்கு நாங்கள் அதிகமா எல்லா விளக்கமும் உங்களுக்கு தந்துருக்கிறோம் என்ன அதை நீங்க ஆலோசிச்சு போட்டு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவோம் நிர்வாகங்கள் மற்றது ஆனா ஒன்றை மட்டும் மனத்துல எதிர்கால திட்டம் சம்பந்தமான திட்டம் இதுல எல்லாரும் சேர்ந்து இது திறம்பட இயங்கும். ஆனால் இளைஞர்கள் நீங்கள் ஒதுங்கி நிற்கலாம் இது உங்களோட இல்லையென்று போட்டு போய் ஒதுங்கி நிற்கலாம் இதை நீங்கள் கையில் எடுத்தவர்கள் இல்ல நாங்க எல்லாத்துக்கும் நாங்க விரும்பல நீங்க வரவேணும் என்றா
விருப்பம் வந்து பங்கேற்கணும். அதை ஆரம்பத்தில் நீங்க செய்யல, அந்த விஷயத்தை வந்து ஆரம்பத்தில் நீங்க செய்யல. செய்வோம் சரி, கூட்டம் கூடுவாங்க, நிர்வாக கூட்டம் செய்வாங்க. படையாத்திரம் சிறியன் ஒரு படையாத்திரம் சிறியன் உங்களோட இல்ல சரி. நீ உங்களோட கைப்பு இல்லாம சிறுபடி வாழல அவங்க ஏற்படுறோம். நீங்க செய்யற உதவியை கணக்கு அதை ஏற்படுறோம். அதுக்காக சரியா? நான் இன்னொரு சந்தேகம் மட்டும் நான் அதையும் சொல்லி போட்டு சொல்றேன். போன ஒரு ஆண்டறிக்கையில வாய்ச்சிங்க ஊரை ஒன்று சேர்த்து நான் அப்படின்னு கணக்க வாய்ச்சிங்க. அதுல தெளிவாக நிர்வாகத்துக்கு நீங்க தெளிவுபடுத்த முடியுமா? பாரா நிர்வாகத்துக்கு போன ஒரு ஆண்டறிக்கை வாய்ச்சியோ அந்த அந்த தெளிவுகளை நிர்வாகத்துக்கு விளங்கப்படுத்திக்கிறா ஊரை ஒன்று சேர்த்தாது அப்படி கணக்கே இருக்காதுங்க. அதை நீங்க ஒரு தெளிவுபடுத்துங்க. ஒன்று அதுல வாய்ச்சி எப்படி எங்க ஊர் எங்க புரிஞ்சிருக்கு? ஒற்றுமையா தான் இருக்கிறோம். இதுல ஆரோட கொடுக்கறேன்னு சொல்லுங்க. அது இந்த தனி கொடுக்குறீங்க பொறுப்பு. நீங்க ஒரு கட்சி அனுப்பினா இதை வாசிக்கிறோம்னா அந்த கட்சியில இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி பார்க்கணும். நீங்க அதை நீ வாசிக்காது இன்னொரு ஆள் தான் நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு போன முறையாக ஒரு தலைவர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீங்க ஒரு லெட்டர் வந்து அனுப்புறீங்க. என்ன வாசிக்கிறது நான் வாசிக்க மாட்டேன். அந்த லெட்டரை தாங்க நாங்க வாசிக்கிறோம். ரெண்டு சொன்னீங்க அதெல்லாம் செய்யலாம். அதுவும் பொதுவாக அதை விட இன்னொன்று சொன்னீங்க. இன்னொன்று உங்க கூட்டத்தில் வாய்ச்சினீங்க. என்னென்று சொன்னா நாங்கள் இங்க போட்டியா இயங்குறதால தான் நாங்கள் போட்டியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியும் வச்சு விட்டுறாங்கன்னு சொல்லி உங்க கூட்டத்தில் காய்ச்சினீங்க. எல்லாரும் கூட்டத்தில் அடுத்தது வந்து போட்டியா இருக்கணும் சொன்னது. போட்டியா இருக்கிறதுல ஒரு பிள்ளையும் இல்லை. இதுவே நாங்க சொன்னமோ சொல்லலையோ விளையாட்டு போட்டியும் ஒரு போட்டி தானே. நீங்கள் முயற்சி செய்த அந்த பூமாவில் ரோட்டை போட்டுக்கிறீர்கள். கோவில் நிர்வாகம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் திறப்படம் செயல்பட்டு ஒரு மக்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலை கட்டி இருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் திறப்படம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்க பங்களித்து செய்து கொண்டு உங்களால முடிஞ்சளவு செய்து கொண்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு உள்ள தொடர்புகள் சரியாக நடைபெறவில்லை என்பதுதான் நான் நினைக்கிறேன் இந்த முக்கிய பிரச்சனை காரணம். நீங்கள் உங்களுக்குள்ள உள்ள சில விஷயங்களை வச்சு நீங்க தொடர்புகளை துண்டிச்சு கொண்டீங்க. அதுதான் முக்கியமா இருக்கிற காரணம் நான் நினைக்கிறேன். ஆனால் எதிர்காலத்துல எல்லாரும் சேர்ந்து இயங்குவோம். அதுல ஒரு தடையும் இருக்கு. பாசால நிர்வாகத்தோட கலைக்கப்படும் இப்படி கலைக்கப்படும் சொன்னா அது நிர்வாகத்தை எல்லாரையும் கூட்டி நிர்வாகம் கலைச்சு அந்த பிரச்சனை வராது. பாசால விளையாட்டு போட்டு வைக்கிற பிரச்சனை அதுக்கு அந்த பிரச்சனை வராது. அது நிர்வாகத்தோட கலைச்சிட்டேன்.
எங்களுக்கு அதாவது ஒரு சிக்கலும் இல்லை. நாங்கள் இப்ப எங்களை மன்றத்தோட தொடர்பு கொள்வாங்களோ உங்களோட மன்றத்தோட தொடர்பு கொள்ளல ஒரு சிக்கலும் இல்லை. சம்பந்தப்பட்டவரை நாம் எல்லாம் அவர்கள்ட்ட ஆதரவை தேடி ஏதாவது ஊருக்கு செய்ய வேண்டதுக்காக தான் நாங்கள் இங்கே கஷ்டப்படுற எங்களுக்கு பேர் புகழ் அது இதுக்காக நாங்கள் செய்கிற ஆக்கள் இல்லை. ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க உணர்ந்து விடணும். உங்களோட தொடர்பு நீங்க கொள்ளலாம், உங்களோட தொடர்பு கொள்ளலாம், உங்களோட கதைக்கலாம், உங்களோட விஷயங்களை நீங்கள் உங்களோட சேர்த்து சரி சம்பவம் நடந்ததா இருக்கட்டும். ஆனால் முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட இதுக்கு ஒரு கருத்து வருவாங்க. எல்லாம் நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் பெருப்பிகள் வந்தா கூட நீங்க உங்களோட பக்கத்துக்கு வந்துருக்கீங்க. சரியா? லண்டனுக்கு இங்கே வந்துட்டீங்கன்னா நாங்க கட்டாயம் உங்களை இணைத்துக் கொள்வோம். அப்ப நீங்க உணர்ந்து கொள்ளணும். ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த ஊர் உங்களுக்கு தேவையான அந்த மனசாரங்களை அதே அதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தீர்த்துக் கொள்ளும். ஆனால் ஒட்டுமொத்த உருட்ட எல்லாரும் பங்கெடுத்து எல்லாரும் வாக்களிச்சுதான் அந்த திட்டங்களை நாங்கள் செயல்பாட்டில் கொண்டு வரணும். ஒருவரும் தாண்டி தலைவராக இருக்கிற உங்களை தான் நீங்க வடிவா ஒரு டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் முடிவெடுத்தாச்சு. வேணுமான உங்களுக்கு ஆட்ச வேண்டாம், வந்துருக்க சொல்லுமா கதைப்ப மாட்டேன். நிர்வாகி திரும்ப ஆலோசிக்காக அது சரியில்லை. எங்களோட முடிவுக்கு வரும். இன்னைக்கு 52 பிள்ளைகள் அங்க ஏதோ ஒரு வழியில மறந்து சொன்னால் இப்படி ஒன்று உருவாயினாங்க. அது மாதிரி சில சமூகம் தங்களோட மக்களை செய்யலாம். எல்லா முறையும் போய் செய்யலாம். அதனால பல்லடையாளர் இங்கே எதிர்பார்க்கிறோம். இதை நீங்க கருத்துல எங்களோட தொடர்புலாம் நாங்கள் புரியலாம். எங்களோட தொடர்பு போடலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருந்தால் நாங்கள் கலந்து ஆலோசிச்சு நாங்கள் செய்யறதுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறதுக்கு நாங்கள் தயாராக என்றதை எங்க மனதில் உள்ளோம். ஒரு குறிப்பை நாங்கள் தனியா இந்த நற்பணி மன்றத்துக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய இல்லை. நாங்கள் ஒட்டுமொத்த ஊரும் அப்பப்போ இது செய்து தான் இருக்கிறோம். அது தொடர்ந்து நான் நினைக்கிறேன் சொன்னா தொடர்புகள் சரியா நாங்கள் தொடர்புகளை சரியா படி பார்க்காத வழியில் இந்த சிக்கல்கள் வந்தது. ஆனால் அதை எதிர்காலத்தில் நாங்கள் திருத்தி நடப்போம். அதாவது ஒரு சிக்கலும் இருக்காது. சரியா? எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டு சட்டம் நாங்கள் மாறாக நீங்கள் நீங்களும் முடிவெட்டி எடுத்தோம். நீங்கள் ஓகே ராண்டி அந்த நிர்வாகத்தோட நீங்க ஏதாவது இல்ல இல்லன்னு சொன்னா இல்ல நான் உங்களோட வாங்கி கொடுவேன். இந்திய உங்களோட நிர்வாகத்தோட வாங்கி கொடுக்க மாட்டாலும் நாங்க இந்தியா தான் இருப்போம்.
அதுக்கான இதோட வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அதுக்கு முதல்ல போன